அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு பேஸ் பண்ண முக்கியமான ஆர்கியாலஜி சைட்டு. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டோம். அது முழுசுமே ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணது. பார்ட் 2 வீடியோவில் நம்ம பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய அகழ்வாய்வு சம்பந்தப்பட்ட சில கண்டென்ட் இருக்குது. அது முழுசுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். தொல்லியல் துறை, அதாவது ஏஎஸ்ஐ, இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம், ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்கால நினைவு சின்னங்கள் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கு. புதுசாக பார்த்தீங்கன்னா கலாச்சார வரலாற்று நினைவு சின்னங்களை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் தொல்பொருள் ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ, இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம். இது எந்த வருடங்கள் உருவாக்கப்பட்டதுன்னா 1861. சரிங்களா? ஏஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா எப்போது உருவாக்கப்பட்டது? 1861. அதில் முதலா யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிகம். சரியா? இவர் தான் பார்த்தீங்கன்னா தொல்லியல் சார்ந்த ஆய்வுகளை பார்த்தீங்கன்னா முதல்ல முன்னெடுத்து கொண்டு போறாங்க. அதுக்காக ஒரு துறை உருவாக்குறாங்க. இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்துடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அலெக்சாண்டர் கன்னிகம். எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1861. அடுத்தது இதே பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் முழுசுமே எதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது? தமிழ்நாடு பேஸ் பண்ணி. அதை பத்தி சில டேட்டா உள்ள கொடுத்திருப்பேன். அவர் முதல் இயக்குனர் ஜெனரலாக இருந்தார். சரிங்களா? ஏஎஸ்ஐ இருக்கு பாத்தீங்களா, ஆர்கியாலஜி சர்வே. எப்போ? 1861. அலெக்சாண்டர் கன்னிகம் அவரால் உருவாக்கப்பட்டது. அதன் முதல் டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு கேட்டா யாருங்க? அலெக்சாண்டர் கன்னிகம் தான். இதே நம்ம தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா தொல்லியல் துறை எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1961. சரியா? எப்போ? 1961. இந்தியாவுக்குன்னு கேட்டாங்கன்னா 1861. அதிலிருந்து சரியா 100 வருடங்கள் கழித்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது 1961. அதனுடைய முதல் இயக்குனர் ஜெனரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது அங்க பார்த்திருப்போம், இங்க முதல் இயக்குனர். சரியா? யாருன்னு கேட்டாங்கன்னா ஆர் நாகசாமி. தமிழ்நாடு தொல்லியல் துறை எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1961. அதன் முதல் இயக்குனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர் நாகசாமி. அடுத்ததுங்க, முக்கியமான நம்ம பள்ளி புத்தகம் கடந்த 2 வருடத்துல பார்த்தீங்கன்னா தொல்லியல் பேஸ் பண்ண ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்ததுன்னா எல்லாமே பார்த்தா உள்ள ஆட் பண்ணியிருப்பேன். தொல்பொருள் ஆய்வு இது பார்க்கும்போது நம்மளுக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரணும். எந்த ஒரு தொல்பொருள் ஆய்வு சார்ந்த இடங்கள் வந்தா எந்த மாவட்டம், எந்த ஆற்றங்கரை நாகரிகம், இதை தான் பார்த்தீங்கன்னா பேசிக் கொஸ்டின். அதுக்கப்புறம் தான் என்ன பொருள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது அடுத்த லெவல் போவாங்க. எந்த ஒரு சைட்டா இருந்தாலுமே அது எந்த ஆற்றங்கரை, எந்த மாவட்டம் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். முதல் பார்க்கக்கூடியது ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். எந்த ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாமிரபரணி ஆறு. சரிங்களா? ஆதிச்சநல்லூர் அப்படின்னு கேட்டாவே தூத்துக்குடி மாவட்டம். எந்த ஆறு அப்படின்னு கேட்டாங்கன்னா தாமிரபரணி ஆறு. மொத்தம் 3 முறை பார்த்தீங்கன்னா அகழ்வாய்வு செஞ்சிருக்கிறாங்க. எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுல ஆதிச்சநல்லூர்ல. முதலாக அகழாய்வு செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆண்ட்ரூ ஜாகர். எப்ப அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாலேயே வருடம் பாருங்க 1876. இது டிஎன்பிஎஸ்சில நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அந்த 3 பேர் யாருன்னு கேட்பாங்க. சரியா? அதாவது ஆதிச்சநல்லூர்ல பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அகழ்வாய்வு செஞ்சாங்க, அது எப்போது, யாரால் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. முதலா பார்த்தீங்கன்னா அங்க அகழாய்வு செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆண்ட்ரூ ஜாகர். எப்போ? 1876ங்க. இரண்டாவது முறையா பார்த்தீங்கன்னா அகழாய்வு பணிகளை மேற்கொண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் ரே. சரிங்களா? இரண்டாவது முறையா பார்த்தா அகழாய்வு பணி எங்க? ஆதிச்சநல்லூர்ல மேற்கொண்டவர் யாருன்னு கேட்டா அலெக்சாண்டர் ரே. எப்போ? 1904. சரிங்களா? முதல் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1876. இரண்டாவது முறை அப்படின்னு பார்க்கும்போது 1904 பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையா பார்த்தீங்கன்னா அகழாய்வு செஞ்சிருக்கிறாங்க ஆதிச்சநல்லூர்ல. அதே மூன்றாவது முறையாக எப்போது அகழாய்வு பணி மேற்கொள்ளப்பட்டதுன்னா 2003. சரிங்களா? 2003. யாருடைய தலைமை அப்படின்னு கேட்டாங்கன்னா சத்தியமூர்த்தி. அப்போது பார்க்கும்போது மொத்தம் ஒரு 3 முறை அகழாய்வு பணிகள் நடைபெற்றிருக்குது. 1876, அதுக்கப்புறம் 1904, 2003. இறுதியாக நடந்த 2003ல யாருடைய தலைமை அப்படின்னு கேட்டாங்கன்னா சத்தியமூர்த்தி. எந்த சைட்டுங்க பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம், தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம். அடுத்தது பாருங்க, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில கிடைச்ச முக்கியமான சில பொருட்கள். சரிங்களா? ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில கிடைக்கப்பெற்ற முக்கியமான சில பொருட்கள். முதுமக்கள் தாலி. சரியா? முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது என்னது? நம்ம மக்கள்
பழைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணி இருப்பாங்க, இறந்த பிறகு அவங்களே புதைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் பாத்தீங்களா. அதுல என்ன பண்ணுவாங்க, பெரிய சைஸ் ஜாடியாட்டு இருக்கு பானை, அதுக்குள்ள வந்து பார்த்தா மனித உடலை வச்சு அவங்களுக்கு பிடித்தமான சில பொருட்கள் உள்ள வச்சு பூமிக்கு அடியே வந்து பார்த்தா புதைப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாலி அப்படிம்பாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா புதைக்கக்கூடிய பழக்கம் மனித உடலை, சரியா, அது கிடைச்சிருக்குதாமா. பல வகை மண்பாண்டங்கள், குறிப்பா 2 கலருங்க, கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்கள், சரியா, கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்கள். அதாவது முதுமக்கள் தாலினா பெரிய சைஸ் பானை, அதே வந்து பாத்தீங்கன்னா பானை வந்து பார்த்தா என்ன கலர் இருக்குதாமா, கருப்பு மற்றும் சிவப்பு 2 கலர். கத்தி, சரியா, சிறுசா இருந்தா கத்தி, ரொம்ப பெருசா இருந்ததுன்னா ஈட்டி, சரியா. ஆயுதம் 2 கிடைச்சிருக்குது, ஒன்று வந்து பார்த்தா கத்தி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டி. அடுத்தது ஆபரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கல்மணி அப்படிங்கிறாங்க, அடுத்தது தங்க ஆபரணம். அது மட்டும் இல்லாம வெண்கலம், சரியா, வெண்கலத்தால் ஆன யானை, புலி, மான் போன்ற உருவங்கள் கிடைச்சிருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில அந்த சைட்ல கிடைக்கப்பட்ட சில முக்கியமான பொருட்கள். முதுமக்கள் தாலி, பல வகையான மண்பாண்டம், அதுல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களை கொண்டது, கத்தி மற்றும் ஈட்டி, கல்மணி, தங்க ஆபரணம், யானை, புலி, மான், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெண்கலத்தால் செய்யப்பட்ட உருவங்களாக இருந்திருக்குது. அடுத்ததுங்க சிவகலை. இது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்ததுதான். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண சில முக்கியமான டேட்டா உள்ள வச்சிருப்பேன். தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை அகழாய்வில் கிடைத்த நெல். அப்பனா சிவகலை அப்படிங்கிற ஒரு சைட்ல ஒரு முக்கியமான ஒரு பொருள் கிடைச்சிருக்குது. என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பழந்தமிழர்கள் காலத்துல பயன்படுத்தப்பட்ட நெல். அப்போது தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்திலேயே முக்கிய உணவு பயிராக என்ன இருந்திருக்கலாம், நெல், அரிசியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலம் தெரிய வருது. அதை நெல்லை ஆய்வுபடுத்தும் போது கிமு, சரிங்களா, 1155 அவ்வளவு வருடங்கள் பழமையானதுன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் அகழ்வாய்வுத்துறை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பானையில ஆதன் என்ற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளது, சரியா. 2 பாயிண்ட் தாங்க. சிவகலை சைட் எங்க இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இது தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தது. ஒரு நெல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த நெல் எவ்வளவு பழமையானது அப்படின்னு பார்க்கும்போது கிமு 1155. அது மட்டும் இல்லாம ஒரு பானையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்து இருக்குதாமா. அந்த தமிழ் எழுத்து எந்த வாக்கியத்தை உருவாக்கி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆதன் என்ற தமிழ் சொல்ல வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுள்ளது அந்த எழுத்துல, சரியா. எது, சிவகலை சைட்ல. அடுத்ததுங்க, அடுத்த முக்கியமானது, இது தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்ததுதான். என்ன முக்கியமான சைட் அப்படின்னு கேட்கும் போது கொற்கை, சரிங்களா, கொற்கை. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணதான் நிறைய கொற்கை சைட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்ட அகழ்வாய்வு பணிகளுக்கு சில அமௌண்ட்லாம் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கொற்கை எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி. இது வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம். முதலாக கொற்கையில் எப்போது அகழாய்வு பணி மேற்கொள்ளப்பட்டது? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. முதலாக கொற்கையில் எப்போது அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1968 69 தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அகழாய்வு பணிகள் மேற்கொண்டு இருக்கிறாங்க. இங்க என்னென்ன பொருட்கள் கிடைச்சதுன்னு பார்க்கும்போது சங்கு வளையல்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை, சரியா, சங்கு வளையல்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை இங்க வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சதுர வடிவிலான செங்கல் கட்டுமானம். செங்கல் கட்டுமானம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தா நமக்கு கீழடி வந்து பார்த்தா ஞாபகம் வரணும். அது மட்டும் இல்லாம கொற்கையிலும் சில இடத்துல கிடைச்சிருக்கு, சரிங்களா. சதுர வடிவிலான செங்கல் கட்டுமானம். கருப்பு வண்ணம் பூசப்பட்ட பானை ஓடுகள், சரியா, கருப்பு வண்ணம் பூசப்பட்ட பானை ஓடுகள். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொற்கை அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட சில முக்கியமான பொருள். கொற்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம். எந்த வருடம் முதலாக அகழாய்வு பணிகள் மேற்கொண்டாங்கன்னா 1968 69. அடுத்தது பாருங்க, கீழடி, சிவகங்கை மாவட்டம், சரிங்களா. கீழடி எங்க இருக்குது, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இங்க முக்கியமா என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இது நம்ம பள்ளி புத்தகத்தில் இருந்ததுதான். செங்கற்களால் கட்டப்பட்ட வடிவமைப்பு. கொற்கையிலும் பார்த்தோம்ல செங்கல் கட்டுமானம். இங்கே வந்து பாத்தீங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்ட வடிவமைப்பு இருக்குதாமா. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் இருக்குது. தமிழ் பிராமி எழுத்து மண்பாண்டம், சரியா. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து என்னன்னு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தேன், சரிங்களா. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் பிராமி எழுத்து. இங்க இருந்தா வச்சிருப்பாங்க கொஸ்டின், சரியா. தமிழ் பிராமி எழுத்து மண்பாண்டம். மண்பாண்டம் இருக்குது, அதுல சில எழுத்துக்கள் இருக்குது. அது எந்த வகை எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் பிராமி எழுத்து. இங்க கண்ணாடி மணிகள் கிடைச்சிருக்குது, சரியா. இதுக்கு முன்னால கல்மணி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல பார்த்திருப்போம். கண்ணாடி மணி அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க கீழடி. வெண்கல படிகம், வெண்கலத்தான உருவங்கள் கிடைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் சைட், சரி, ஆதிச்சநல்லூர். இங்க வெண்கல படிகம். முத்து தங்க ஆபரணம் கிடைச்சிருக்குது. தந்தத்தால் ஆன பகடை, இது கேட்ட கொஸ்டின், சரியா. யானை தந்தம் இருக்கும் பாத்தீங்களா, அதால் செய்யப்பட்ட பகடை. விளையாடக்கூடிய பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா பகடை. தாயம் விளையாடுவாங்க பாத்தீங்களா, அதற்கான ஒரு பொருள். அது எதுல செஞ்சிருக்கிறாங்களாமா, யானை தந்தம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழடியில கிடைக்கப்பட்ட முக்கியமான சில
பொருட்கள். அடுத்ததுங்க, தீபகற்ப இந்தியாவிற்கும் ரோம் நகருக்கும் இடையே சரியா ஏற்றுமதி குறித்து, அது என்ன ஏற்றுமதியாமா, எஃகு ஏற்றுமதி குறித்து எதுல குறிப்பிடுறாங்க, பெரிப்ளஸ் சொல்றாங்க. சரியா, அது மட்டும் இல்லாம இங்க ரோம் நகர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல வராங்க, அலெக்சாண்ட்ரியா. தீபகற்ப இந்தியாவுக்கும் ரோம் நகர் ஆகனா என்னவாமா, அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அங்க என்ன ஏற்றுமதி பண்றாங்களாமா, அங்க தமிழகத்தில் இருந்து எஃகு ஏற்றுமதி, இரும்பு ஏற்றுமதி குறித்து எதுல சொல்லியிருக்கிறாங்க, பெரிப்ளஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. கேட்பாங்க, இந்தியாவில இருந்து இங்கிருந்து எங்க ஏற்றுமதி நடைபெற்றது, இரும்புன்னா எஃகு ஏற்றுமதி எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கயாமா, ரோம் நகர். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா. எதுல ஆதாரம் வச்சு குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிப்ளஸ்ல இதை பத்தி சில தகவல்கள் உள்ளது அப்படிங்கிறாங்க. அடுத்ததுங்க, இதுக்கு கீழே வரக்கூடிய அடுத்த ஒரு 3 சைட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழடி கூட வந்து பார்த்தா நெருக்கமான தொடர்புடையது. கீழடி சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான சைட். சரியா, நம்ம கீழடினா ஒண்ணு, அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 3 சைட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அகலாவிய பணிகள் மேற்கொள்றாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மணலூர். 2020 வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கப்பட்டது. எதுன்னு கேட்டாங்கன்னா புகைப்பான்கள், அதுக்கப்புறம் மணிகள், சுடுமண்ணால் செய்யப்பட்ட சக்கரங்கள், அதுக்கப்புறம் வட்ட சில்லுகள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மணலூர் சைட்ல கிடைக்கப்பட்ட சில முக்கியமான பொருள். எப்போ, 2020ங்க. அடுத்தது கொந்தகை. இது வந்து பாத்தீங்கன்னா கீழடிக்கு கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான சைட்டு. முழுவதும் ஈம சின்னங்கள் நிறைந்த இடமாக காணப்படுகிறது. கொந்தகை சைட் அப்படின்னு கேட்டாவே முழுசு இடங்க இடுகாடு தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா அகலாய்வு பணிகள் மேற்கொள்ளக்கூடிய பெரும்பாலான இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இடுகாடாக தான் இருக்கு. அப்பதான் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தா பயன்படுத்தப்பட்ட சில பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்போது கீழடிக்கு கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான தொடர்புடைய சைட் எதுன்னு கேட்டால் எதுங்க, கொந்தகை. அது முழுவதும் ஈம சின்னங்கள் நிறைந்தது. ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எவ்வளவு முதுமக்கள் தாலிகள் கிடைச்சிருக்குதாமா, 40 முதுமக்கள் தாலிகள். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், முதுமக்கள் தாலிகள் எதற்காக பயன்படுத்துவாங்க, இறந்த மக்களை வந்து பார்த்தா புதைக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது முதுமக்கள் தாலி. 17 மனித எலும்பு கூடுகளும் கிடைச்சிருக்குது. 2 கால்நடை எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்குது. அப்பனா அதிகமான முதுமக்கள் தாலிகள் கிடைக்கப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டா கொந்தகை. இது கொந்தகை வந்து எது கீழே ஒரு கீழடி இருக்கு பாத்தீங்களா, அது கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான தொல்பொருள் அகழ்வாய்வு சார்ந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா கொந்தகை. அடுத்தது பாருங்க, அகரம். இது வந்து பாத்தீங்கன்னா கீழடிக்கு கீழே வரக்கூடியதுதான். கல்லாலான கருவிகள். சரிங்களா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பலகால மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்லைன்னா வந்து பார்த்தா செம்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே எதை பயன்படுத்துவாங்க, கற்களை தான் பயன்படுத்துவாங்க ஆயுதங்களாக. அப்படிப்பட்ட கல்லால் செய்யப்பட்ட சில ஆயுதங்கள் கிடைச்சிருக்குது. அந்த ஆயுதங்கள் வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா பிறை வடிவ ஆயுதங்கள். சரிங்களா, நிலவு வந்து பார்த்தீங்கன்னா பிறை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது மாதிரி கூர்மையான சில வடிவங்களை கொண்ட ஆயுதம் இருக்குது. அலங்கரிக்கப்பட்ட சங்கு பொருள் கிடைக்கப்பெற்றது. செம்பு மற்றும் இரும்பாலான உலோக பொருட்கள், தங்க நாணயம், கரிமமயமான நெல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, கரிமமயமான நெல், அதாவது நெல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருடங்கள் பூமி கடையில் புதஞ்சு இருக்கும் போது என்னவா மாறிடுமாமா, கார்பன் மெட்டீரியலா மாறிடுமா, கருப்பு நிறம் கொண்டதாக மாறிடுமா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரிமமயமான நெல் அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயாமா, அகரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸுங்க. அதை 3மே வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ளானதாமா, கீழடி தொடர்புடையது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொருந்தல். சரியா, அடுத்த சைட் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தது. சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், நீலம் என மண்பாண்டங்கள் பல்வேறு வண்ணங்கள் கிடைக்கப்பட்டது. பெரும்பாலான சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 நிறங்கள் மட்டும்தான் பொதுவாக இருந்திருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு மற்றும் கருப்பு நிறங்கள். ஆனா இங்க பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் கிடைக்கப்பட்ட பொருந்தல் வந்து பாத்தீங்கன்னா பானைகள். சரியா, பல்வேறு நிறங்களை கொண்டதாக இருக்குது. என்னென்ன கலர் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம், வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், நீல நிறம். தமிழ் பிராமி எழுத்து பொறித்த மண்பாண்டம். கீழடியில் வந்து பாத்தீங்கன்னா இதே தொடர்புடைய மண்பாண்டம் கிடைச்சிருக்குதா, தமிழ் பிராமி. அதே மாதிரி பொருந்தல் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மண்பாண்டம் கிடைச்சிருக்குது. அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டம். அரிசி கிடைப்பதற்கான முக்கியமான சான்று எதை சொல்றாங்க, திண்டுக்கல் பொருந்தலை சொல்றாங்க. சிவப்பு நிற மணிகள். சரியா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தோம், கல்மணி அப்படின்னு பார்த்திருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். கண்ணாடி மணி அப்படின்னு பார்த்தாங்கன்னா கீழடி. பல்வேறு நிறங்கள் வரும்போது இங்கே சிவப்பு நிற மணிகள் இருக்குதாமா, எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா திண்டுக்கல் இருக்கக்கூடிய பொருந்தல். அடுத்தது இன்னும் சில பொருட்கள் கிடைச்சிருக்குது பாருங்க. சங்கு மற்றும் கண்ணாடி வளையல். சங்கு மற்றும் கண்ணாடி வளையல் கிடைச்சிருக்குது. அடுத்தது இரும்பிலாலான கதிர் அறுக்கும் அருவாள். அரிசி விளைவதற்கான ஒரு சான்று. அரிசியும் கிடைச்சிருக்குது. அரிசி வந்து பார்த்தா நெல்லா விளைவிக்கும் போது அந்த நெற்பயிரை அறுப்பதற்கு அருவாள் தேவைப்படுமா, கதிர் அருவாள், அதுவும் இங்கே கிடைக்கப்பெற்றது. ஈட்டி, கொழுமுனை. தமிழ் மக்கள் நெல் விதைத்ததற்கு ஒரு சான்றாக வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பொருந்தல் இருக்கக்கூடியது. முக்கியமான தமிழுடைய உணவை வந்து பார்த்தா எதை பயன்படுத்தி இருப்பாங்களா, அப்போ அரிசி. அதற்கான ஒரு ஆதாரமா வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பொருந்தலை நாம ஏற்றுக்கலாம். அடுத்தது பாருங்க, பையம்பள்ளி, வேலூருங்க.
இரும்பிலான தொல்பொருளோடு பெருங்கற்கால கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்கள் கிடைக்கப்பெற்றது. பொறுமை வந்து பாத்தீங்கன்னா அதாவது இரும்பினால் செய்யப்பட்ட சில பொருட்கள் கிடைச்சிருக்குது, மண்பாண்டங்கள் பானைகள் கிடைச்சிருக்குதாமா. பொதுவா பானைகளுடைய நிறம் எல்லாமே எதுவா தான் இருந்திருக்குமாமா, கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்கள் தான். அதில் மட்டும் இல்லாம திண்டுக்கல் பொருந்தலம் மட்டும்தான் 4 விதமான கலர்ல வந்து பாத்தீங்கன்னா பானை கிடைச்சிருக்குது. சரிங்களா, இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்துள்ளது. அதாவது எங்க வந்து பாத்தீங்கன்னா இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா பையம்பள்ளி. ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாவட்டம் அப்படின்னு பார்க்கும்போது வேலூர் மாவட்டம். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு சரியா கண்டறியப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அந்த இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று வந்து பாத்தீங்கன்னா இப்பவோ இன்னும் இதுக்கு முன்னால சில நூற்றாண்டு கிடையாது, 1000 வருடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முற்பட்டது. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னது இரும்பை உருக்கி ஆயுதமாகவோ இல்ல வேளாண்மைக்காக சில பொருள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அறிவு வந்து பாத்தீங்கன்னா என்னது மேன்மை அடைஞ்சிருக்குது. இதன் மூலம் தெரிய வருது. கொடுமணல் ரொம்ப முக்கியமான ஒரு சைட்டுங்க. சரிங்களா, பதிற்றுப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுமணல் பற்றி சில குறிப்புகள் இருக்குது. சரிங்களா, அதாவது சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா 10 கொடுமணல் இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு பகுதி குறிப்பா வந்து பார்த்தா சேரர்கள் ஆண்ட பகுதியாகவும் இருக்கலாம். அதனால 10 மொத்தம் என்னது 10 புலவர்கள் 10 மன்னர்களை பற்றி 100 பாடல் 100 பாடல் பாடியிருப்பாங்க. முதல் 10 இறுதி 10 நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் அந்த 10 வந்து பார்த்தா எதை பற்றி சில கூற்றுகள் இருக்குதாமா, கொடுமணலை பற்றி கேட்பாங்க. கொடுமணலை பற்றி சங்க இலக்கியத்தில் எங்க குறிப்பு உள்ளது அப்படின்னு கேட்டாங்க. எதுலையாமா 10 கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேற்பட்ட மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்குது. சரிங்களா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது பார்த்ததுல அங்கங்க சில மண்பாண்டம் கிடைச்சாவே நமக்கு பெருசு. 300க்கு மேற்பட்ட பானைகள் கிடைக்கப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டா எதுங்க, கொடுமணல். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்து வந்து பார்த்தா எழுதியிருக்கிறாங்க. இது சங்க காலத்தை சார்ந்ததா தமிழ் பிராமி எழுத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இது எல்லாமே என்னது நூல் மற்றும் துணிகளுக்கு பெயர் பெற்றதா. நூல் சுற்றி வைக்கப்படும் சாடில் அச்சுகள், சுருள் துணி, அதுக்கப்புறம் அணிகள், சிவப்பு நிற மணிகள் இங்க கிடைச்சிருக்குதாமா. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நூல் சம்பந்தப்பட்டது, துணி சம்பந்தப்பட்ட சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுமணல். அப்ப இருந்து என்னது துணிகளுக்கு வந்து பார்த்தா பெயர் பெற்ற இடமா வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர்ல இருந்திருக்கலாம். உப்ப வந்து பார்த்தா பெயர் பெற்றது உப்ப தெரியும். ஆனா சங்க காலத்து அப்பவே வந்து பாத்தீங்கன்னா என்னது துணிகள் மற்றும் நூல்களுக்கு பெயர் பெற்ற ஒரு இடமா கொடுமணல் இருந்திருக்குது அப்படிங்கிறாங்க. சேர மன்னர்களை பற்றி முக்கியமான குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதுல வச்சிருக்கிறாங்க. அடுத்த ஒரு முக்கியமான சைட் வந்து பாத்தீங்கன்னா அரிக்கமேடுங்க. இந்தோ ரோமானிய வணிகக்களம் என்று அழைக்கப்படும் இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரிக்கமேடு. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அரிக்கமேடு சைட் எங்க இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுச்சேரி. அதாவது ரோமானியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வாணிகம் செஞ்சிருப்பாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த பகுதியில் அப்படின்னு கேட்டா அரிக்கமேடு. அங்க வாணிக களம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய களங்கள் இருந்திருக்குது. அகலாய்வு செய்தவர் அரிக்கமேட்ல யாருன்னு கேட்டாங்கன்னா மார்டிமர் வீலர். சரியா, அகலாய்வு செய்தவர் அரிக்கமேட்ல யாருன்னு கேட்டாங்கன்னா மார்டிமர் வீலர். சரியா, இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். அரிக்கமேடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோமானியர்களுடைய வணிக களம் அப்படிங்கிறாங்க. யார் வந்து பாத்தீங்கன்னா அகலாய்வு செய்தவர்னா மார்டிமர் வீலர். அடுத்தது ஒரு முக்கியமானதுங்க அதிரம்பாக்கம், அத்திரம்பாக்கம் அப்படிம்பாங்க. சரிங்களா, இது சென்னை பல்லாவரத்தை அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்தியாவிலேயே முதலில் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டா எதுவாமா அதிரம்பாக்கம். எங்க இருக்குதாமா பல்லாவரத்தை சார்ந்தது. யார் அகலாய்வு செய்தவர் அதை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் ஃப்ரூட்வுட். சரிங்களா, நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டினுங்க இது. ராபர்ட் ஃப்ரூட்வுட். சரியா, எந்த வருடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1863. அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக கல்லாலான கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டா நம்ம தமிழ்நாடு தான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளேஸ் ஆமா அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறாங்க, பல்லாவரம். யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது ராபர்ட் ஃப்ரூட்வுட். எந்த வருடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1863. இவற்றில் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு கேட்டாங்கன்னா கை கோடாரிகள். அந்த கற்கருவிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா எதை எடுத்திருக்கிறாங்களாமா, கை கோடாரிகளை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததுங்க ரோமானிய நாணயங்கள் குவியலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அப்படிங்கிறாங்க. சரியா, ரோமன்ஸ் பொதுவாக பார்த்தா ரோமானியர்கள் வணிகக்களம் அப்படின்னு கேட்டாவே எதுங்க அரிக்கமேடு. அப்பனா ரோமானியர் காலத்துல அவங்களால் பயன்படுத்தப்பட்ட சில மண்பாண்டங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டா அரிக்கமேடுங்க. அது மட்டும் இல்லாம பழம் காசுகள் அப்படின்னு கேட்டா ரோமானியருடைய 2 இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒன்று கோவை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரிக்கமேடு. ரீசெண்டா ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் பார்த்த ரோமானியருடைய காயின் நாணயங்கள் இருந்த இடம் அப்படின்னு கேட்டா கரூர் ஆன்சரா வச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அதாவது கோயம்புத்தூர்ல கிடைச்சிருக்குது, அரிக்கமேட்ல கிடைச்சிருக்குது, கரூர். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காயின் நாணயங்கள். சரிங்களா, காசு. அது மட்டும் இல்லாம மண்பாண்டம் அப்படின்னு கேட்டா அரிக்கமேடு மட்டும்தான். சரியா, பழங்காசு அப்படின்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர், அரிக்கமேடு, கரூர். மொத்தம் 3 இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரோமானியருடைய காயின் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறாங்க.
அடுத்தது பாருங்க, புதைகுழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுக்கள் அப்படிங்கிறாங்க. மென்கீர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது கற்காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது இறந்த உடல் அதுக்கப்புறம் புதைக்கக்கூடிய பழக்கம் இருக்குமா, அதன் அருகே ஒரு கல்லை வைப்பாங்க. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா என்னவாமா நினைவுக்கள் அப்படிங்கிறாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா கற்திட்டை அப்படின்னா டால்மன்ஸ் அப்படின்னு கேட்டா இறந்தவர்களை புதைத்த இடத்தில் 2 கற்கள் செங்குத்தாக நிற்க வைக்கப்படுதல். 2 கற்கள் வச்சு அதுக்கு பேர் என்னவாமா கற்திட்டை. ஒரே ஒரு கல் வச்சு அதுக்கு பேர் என்னவாமா நினைவுக்கள் அப்படிங்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த ஏதாச்சும் எங்காச்சும் கிடைச்சதா அப்படின்னு பார்க்கும்போது நினைவுக்கள் ஒரு 4 பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கப்பெற்றது மென்கீர் அப்படிங்கிறாங்க. எந்த பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்ல, சிங்கிரிபாளையம். சரியா, எங்க இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தது. சரியா, எங்கவாமா சிங்கிரிபாளையம் அப்படிங்கிறாங்க, திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தது. நரசிங்கம்பட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரையை சார்ந்த பகுதி. வேம்பூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேனி. குமரிக்கல் பாளையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈரோடு. கொடுமணல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் ஈரோடு. இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மென்கீர் என்ன சொல்லப்படுகிற என்னவாமா நினைவுக்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சிங்கிரிபாளையம் திருப்பூர், நரசிங்கம்பட்டி மதுரை, வேம்பூர் தேனி, குமரிக்கல் பாளையம் ஈரோடு, கொடுமணல் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஈரோட்டை சார்ந்தது. அடுத்ததுங்க நடுகள். நடுகள் என்பது வீரமானோர், சரிங்களா, ரொம்ப வீரம் பொருந்தியவர்கள் இறந்தாங்கன்னா அவங்க நினைவா வந்து பார்த்தா எடுக்கப்படுவதை வந்து பார்த்தா நடுகள். அதுல அவங்களுடைய உருவமாட்ட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செதுக்குவாங்க. 2வது அவங்களுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்ல பொறிப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நடுகள் வழிபாட்டு முறை அப்படிம்பாங்க. எங்கெங்க நடுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா மானூர் பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடங்க. அடுத்தது வெள்ளாளன் கோட்டை அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது புலிமான் கோம்பை அப்படின்னு கேட்டாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த ஒரு பகுதி. சரிங்களா, அதாவது நடுகள் எங்கெங்க கிடைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மானூர் பழனி, வெள்ளாளன் கோட்டை தூத்துக்குடி, புலிமான் கோம்பை வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தது நடுகள். அடுத்தது சில முக்கியமான அயல் நாட்டவர் குறிப்பு. சரியா, இதுவும் வந்து பார்த்தா கேட்டிருப்பாங்க. எரித்திலியன் பெரிப்ளஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா செங்கடல் வழியாக இந்தியாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா வாணிகம் செஞ்சிருப்பாங்க. அதற்கான சில குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த டைரியில் இருக்குது. இதுல எரித்திலியன் கடல் பெரிப்ளஸ் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சரியான ஸ்டேட்மெண்ட் எங்கேயுமே கிடைக்கல. ஆனா அந்த டைரியில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வணிகம் மேற்கொள்ளணும்னா கடல்ல எந்தெந்த பகுதியில் போகணும், எந்த டைம்ல போகணும், எங்கெங்கெல்லாம் சில துறைமுகங்கள் இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரியில் வந்து பார்த்தா குறிக்கப்பெற்றது. அடுத்தது பிலினி அவருடைய இயற்கை வரலாறு, அதுலயும் வந்து பார்த்தா இந்தியாவை பற்றி சில குறிப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டை பற்றியும் தாலமி புவியியல் அவரின் முக்கியமான குறிப்பு. மெகஸ்தனிஸ் அவரால் எழுதப்பட்டது என்னங்க இண்டிகா. சரியா, இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா அயல் நாட்டவர் குறிப்பு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த சில ஆதாரங்களை நம்ம பார்ப்பதற்கான ஒரு எவிடன்ஸா இதை எடுத்துக்கலாம். சரியா, இதோட நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண முக்கியமான அகலாய்வு கடந்த 2 வருடத்துக்கு முன்னால கேட்கப்பட்ட சில கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து சில பாயிண்ட்ஸ் உள்ள வச்சிருப்பேன். நம்ம பள்ளி புத்தகத்தில் இருந்து இருக்கக்கூடிய தொல்பொருள் சார்ந்த சில டேட்டாஸ் அது எடுத்து இந்த வீடியோல பார்த்தாச்சு. பார்ட் 1 முழுசுமே ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், பார்ட் 2 முழுசுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேட்கப்பட்ட பள்ளி புத்தகத்தில் இருந்து கேட்கப்பட்ட சில டேட்டா. சரியா, இதோட பார்ட் 2க்கான வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் அதுக்கப்புறம் செப்பேடுகள் சார்ந்த சில டேட்டா கொடுக்க போற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.